அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 30/12/2024 நாளை அனுமன் ஜெயந்தி 2024ஆம் ஆண்டு. இந்த ஹனுமனை வீட்டுக்கு வரவழைக்கும் ஒரு எளிமையான மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்லையுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் இந்த ஹனுமன் தான். இந்த ஹனுமனை நாளைய தினம் வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம், அதற்கான ஒரு மந்திரம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த மூல நட்சத்திரம் தான் அந்த அனுமன் அவதரித்த நாள் தான் அனுமன் ஜெயந்தியாக நாம் கொண்டாடி வருகின்றோம் ஒவ்வொரு ஆண்டுமே. டிசம்பர் 30ஆம் தேதி நாளைய தினம் திங்கட்கிழமை. அதோடு சேர்ந்து வருகின்ற ஒரு சிறப்பான திதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி தான். இந்த அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வருகின்ற நாளில் தான் அனுமன் பிறந்த நாளில் நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த நாளில் நம்முடைய வீட்டில் எளிமையாக அனுமன் வழிபாடை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? எல்லார் வீட்லேயுமே இந்த அனுமனோட படம் இருக்காது. அப்போ இந்த படம் இல்லாதவர்கள் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம்னா நம்ம 100% முழுமையாக வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். ஹனுமன் ஜெயந்தி 2024. இந்த அனுமனை வர வைக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்ச விஷயந்தான். என்ன ஒரே ஒரு வரி மந்திரம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராமஜெயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். நம் வீட்டு பூஜை அறையில் எழுத வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை தான் இந்த ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீ ராமஜெயம் சொல்லக்கூடிய இடத்தில் அனுமன் அமர்ந்துக்குவார். இதை நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். இதை அனுமன் ஜெயந்தி என்று நாளைய தினம் நம்முடைய வீட்டில் முறையாக எப்படி சொல்வது, எப்படி எழுதுவது, அனுமனுக்கு எந்த மாலை ரொம்ப ரொம்ப பிரியமானது, எந்த மாதிரி நாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அனுமன் ஜெயந்தி என்று நாளைய தினம் எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம்னா, ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாள தட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சுத்தமான அரிசி மாவா ரெடி பண்ணிக்கோங்க. அரிசி மாவை நல்லா ரெடி பண்ணிட்டு அந்த தட்டில் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதணும். அந்த ஒரு தாம்பாள தட்டில் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ட்டு நேராக எழுத முடியலைன்னா 1 by 1 எழுதுங்க. ஸ்ரீ அப்படின்னு ஒரு வரியில், அடுத்ததில் ராம அப்படின்னு எழுதிட்டு, அடுத்து 3ஆவதாக ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் எழுதுங்க. ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் எழுதும் பொழுது அவ்வளோ ஒரு சக்தி வந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த 3 வார்த்தையை எழுதி தாம்பாளத்தட்டில் எழுதிட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சிருங்க. பூஜை அறையில் அனுமன் படம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவருக்கு பிரியமான வெற்றிலை மாலை நாளைய தினம் 27 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் கட்டி போடுங்க. நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். வழக்கம் போல் நீங்கள் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுவீங்களோ அதே மாதிரி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை மாலை ஹனுமனுக்கு ரொம்ப பிரியமானது. வெற்றியை கொடுக்கக்கூடியதும் இந்த வெற்றிலை மாலை தான். வெற்றிலை மாலை கிடைச்சா நீங்கள் போடுங்க. அதை தொடர்ந்து ஏலக்காய் மாலை கெட்டுவது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். அதையும் ஏலக்காய் மாலை மீது 27 எண்ணிக்கை நீங்கள் எடுத்து அதை கோர்த்து நீங்கள் மாலையாக போடணும். அனுமனோட படம் இருந்துச்சுன்னா வீட்டில் அனுமன் படத்திற்கு நீங்கள் சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். கை முக்கியமாக வாலில் ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கும் அவருக்கு. அவருடைய நெற்றி இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் மாலை கட்டினீங்கன்னா அதை போடுங்க. அப்படின்னா வெற்றிலை மாலை கட்டி போடுங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அனுமன் படம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட தாம்பாள தட்டில் ஸ்ரீ ராமஜெயம் இந்த ஒரு வார்த்தை எழுதியிருக்கீங்களே அந்த தட்டு மேலேயே நீங்கள் இந்த வெற்றிலை மாலையோ இல்லைன்னா ஏலக்காய் மாலையை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிச்சிடும். தீப தூப ஆராதனை அனைத்தையுமே காமிச்சிட்டு அப்படியே அமர்ந்து உட்காந்து ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம்னு 108 முறை சொல்கிறது ஒரு கணக்கு, ஒரு வழக்கம். சொல்ல முடியலைன்னு பரவாயில்லை. ஆனால் ஒரு 51 முறை 27 முறை அப்படின்னு சொன்னாலுமே மனதார நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்களே. என்ன கோரிக்கை நீங்கள் வைக்கணுமோ ஹனுமன் பாதத்தில் இறக்கி வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஹனுமனோட பலம் வந்துடும். வீட்டில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். துன்பங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி ஓடும். எதை நினைத்து இந்த பூஜையை நீங்கள் செய்கிறீங்களோ நிச்சயமாக அதற்கான பலன் உடனே ஹனுமன் கொடுத்து விடுவார். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமஜெயம் உச்சரிக்கக்கூடிய இடத்தில் ஹனுமன் கட்டாயம் வருவார்.
அதனால் வராமல் இருக்கவே மாட்டார். அதனால் நிச்சயமாக ஸ்ரீ ராமஜெயம் சொல்லிட்டு நாளைய தினம் வீட்டில் பாடலை ஒலிக்க விடுங்க. இந்த மந்திரத்தை நாளைய தினம் முழுவதுமே சொல்லிகிட்டே இருங்க. ராமர் போரில் வெற்றி பெற்றதற்கு முதல் காரணமாக திகழ்ந்தவர் இந்த ஹனுமன் தான். ஹனுமன் சிவபெருமானின் சொரூபம்னு சொல்லப்படுது. அதனால கஷ்டங்கள் அனைத்தையும் தீர இந்த வழிபாட்டை நாளைய தினம் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. வீட்டிலிருந்தே வழிபாடு செய்கிறங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. கோயிலுக்கு போய் முடியும்னா கோயிலுக்கு போய் வெற்றிலை மாலை இல்லது ஏலக்காய் மாலை கட்டி அவருக்கு நீங்கள் போடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நாளைய தினம் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் வெற்றிலை பசுமாடு கொடுத்துடலாம். ஏலக்காயை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் இனிப்பு பதார்த்தம் ஏதாவது செய்கிறதா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அனுமனுடைய பார்வை உங்கள் மேல் விழும். ஸ்ரீராமஜெயம் இப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை